He said me the truth. She told to me yesterday. இதெல்லாம் நம்ம பல பேர் யூஸ் பண்ணி கேட்டிருப்போம். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே தப்பு தான். இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல என்ன தப்புன்னு தெரியுமா? சே அண்ட் டெல். இது ரெண்டும் சிம்பிள் வேர்ட்ஸ் தான். ஆனா இதுல ரொம்ப பேருக்கு மிஸ்டேக் வர ஒரு டாபிக் தான் இந்த சேயும் டெல்லும். இன்னைக்கு சே வர்சஸ் டெல் ஈஸியா கத்துக்கிட்டு புரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஒரு ரூல் சொல்றேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஸ்டேக் கண்டிப்பா வராது. சே சே வந்துட்டு யாருக்குன்னு சொல்ல தேவையில்லை, அந்த மாதிரி இடத்துல நீங்க சே போட்டுக்கலாம். டெல் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருக்குன்னு நீங்க அங்க சொல்லி ஆகணும். பர்சன் கண்டிப்பா அங்க மென்ஷன் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அப்பனா டெல் போடணும். சரி, நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம், அப்பதான் உங்களுக்கு நல்ல ஆழ் மனசுல புரியும். ஃபர்ஸ்ட் சே அதை பத்தி பார்ப்போம். சேயோட யூசேஜ்ல வந்துட்டு லிசனரை நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. எக்ஸாம்பிள்ஸ்: he said hello, she said sorry, he said something, she said the truth. இங்க லிசனரை பத்தி நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ணல பாருங்க. இப்ப சில பேர் இப்படி சொன்னாங்க, he said me the truth. இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க லிசனரை மென்ஷன் பண்ணிட்டீங்கனாலே அங்க டோல்டு தான் வரணும், செட் வரக்கூடாது. சேயோட பாஸ்ட் டென்ஸ் தான் செட், டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்ட். ஓகேங்களா? இப்ப டெல் அதோட யூசேஜோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். டெல்னா பர்சன் கண்டிப்பா அங்க மென்ஷன் ஆயிருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ்: he told me the truth, she told him the news, please tell me the answer, I told her yesterday. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மீ என்கிட்ட, செகண்ட் சென்டென்ஸ்ல him அவன்கிட்ட. இந்த மாதிரி யாராவது ஒரு பர்சன் அங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி he told the truth அப்படின்னு பர்சனே இல்லைன்னா அங்க told அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, செட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பர்சனை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அங்க டெல் ஆர் பாஸ்ட் டென்ஸ்னா டோல்ட், மென்ஷன் பண்ணலனா சே ஆர் செட், பாஸ்ட் டென்ஸ்ல செட். அதே மாதிரி நிறைய பேர் she told to me அப்படின்னு போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. she told me அதுதான் கரெக்ட். she told me the truth. அந்த மாதிரி told to அப்படின்னு வராது. இந்த ரெண்டு ரூல நல்லா வச்சுக்கோங்க. டெல் யூஸ் பண்ணீங்கன்னா பர்சன் கண்டிப்பா மென்ஷன் ஆயிருக்கணும். அப்புறம் டெல் பக்கத்துலயும் டோல்டு பக்கத்துலயும் டூ யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் கோல்டன் ரூல், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா சே பக்கத்துலயும் செட் பக்கத்துலயும் டூ யூஸ் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. he said to me, she said to him, sorry. ஆனா எவ்ரிடே இங்கிலீஷ்ல tell him அதுதான் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. சே யூஸ் பண்ணியே ஆகணும்னா சே பக்கத்துல டூ போட்டு அதே மீனிங் வந்துடும். சே டு ஹிம், ஒன்னு சே டு ஹிம் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டெல் ஹிம் யூஸ் பண்ணலாம். எதுக்கு சே டு ஹிம் இவ்வளவு பெரிய இதா ஆக்கணும்? சிம்பிளா டெல் ஹிம்னு சொல்லிடலாமே. இதவே யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷாவும் இருக்கும். ரெண்டு சென்டென்ஸ் சொல்றேன், நீங்க பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க. he dash me the answer. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் told, செகண்ட் ஆப்ஷன் said. ஆன்சர் told. மீன்றது அங்க வந்துருச்சுல என்கிட்ட அப்படின்னும் போது அங்க told தான் யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் டேஷ் மீ தி ட்ரூத். டெல்லா சேயா? டெல், ஏன்னா இங்க மீ போட்டுட்டோம், அப்போ டெல் மீ தி ட்ரூத் தான் வரணும், என்கிட்ட உண்மையை சொல்லு. லாஸ்டா இந்த ரூலை திருப்பி ரிப்பீட் பண்றேன். சே யூஸ் பண்ணோம்னா அங்க பர்சன் இருக்கக்கூடாது. பர்சனை மென்ஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க சே யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அங்க டெல் தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.